ஊத்தங்கரையை சேர்ந்த பள்ளி ஆசிரியையான சாரதா என்பவர் கோவையில் உள்ள தனது மகளை பார்த்துவிட்டு பேருந்தில் ஊர் திரும்பிய போது உடன் பயணித்த பெண் ஒருவர் நட்பாக பேசியபடி கடலை உருண்டையை கொடுத்திருக்கிறார். அதனை சாப்பிட்டு மயங்கிய சாரதா ஊத்தங்கரையை கடந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் வரை சென்றுள்ளார். நடத்துனர் அவர் மீது தண்ணீர் தெளித்து எழுப்பிய போதுதான் தனது கழுத்தில் இருந்த 8 சவரன் நகை, பணப்பை உள்ளிட்டவை மாயமானது தெரியவந்தது. சாரதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் திருட்டு பெண்ணை போலீசார் தேடி வருகிறார்கள். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்துட்டாங்க. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். சேலம் வந்துட்டு ஒரு 2:05க்கு கரெக்டாக கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பஸ் ஏறிக்கிட்டாங்க, ஊத்தங்கரை வந்து பஸ் ஏறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 4:30 மணிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க ஃபோனே அட்டன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 20-25 முறை ஃபோன் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணவே. இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி தான் அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க, வந்து மயக்கமாக இருக்காங்க, பஸ்ஸில் வரும்போது யாரோ செயின் பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக வைங்க, நாங்கள் கிளம்பி வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். வரும்போது அவங்க பஸ் ஸ்டாண்டில் மயக்கமாக இருந்தாங்க. அதுக்கு இடையில இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி 108 வர வச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.